அண்மை செய்தி. அதிக சக்தி கொண்ட இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு கூடுதல் ஓட்டுநர் திறன் பரிசோதனை நடத்த வேண்டுமா என கேள்வி எழுந்திருக்கிறது. ஆய்வு செய்ய 3 மாதங்களில் நிபுணர் குழுவை அமைக்க மத்திய சாலை போக்குவரத்து துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். 3 ஆண்டுகள் வரை தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகளை அடையாளம் கண்டு விரைந்து முடிப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் சுமார் 20% வழக்குகள் விபத்து வழக்குகளாக உள்ளது என சுட்டிக்காட்டி இருக்கிறார். இதில் பெரும்பாலான வழக்குகள் அதிக சக்தி கொண்ட இருசக்கர வாகனங்கள் சம்பந்தப்பட்டவையாக உள்ளன. அதிக சக்தி மற்றும் எடை கொண்ட இந்த இருசக்கர வாகனங்களை ஓட்டும் பொழுது எளிதில் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்கள் ஏற்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ள நீதிபதி, இதுபோன்ற அதிக சக்தி கொண்ட இருசக்கர வாகனங்களை ஓட்டுவோர் அந்த வாகனங்களை தங்கள் கட்டுப்பாட்டை இழக்காமல் ஓட்டுவதற்கு தேவையான கூடுதல் ஓட்டுநர் திறன் பரிசோதனை நடத்த வேண்டுமா என்பது குறித்து நிபுணர்கள், வாகன உற்பத்தியாளர்கள் உள்ளிட்டோர் அடங்கிய நிபுணர் குழுவை 3 மாதங்களில் அமைக்க வேண்டும் என மத்திய சாலை போக்குவரத்து துறை செயலாளருக்கு உத்தரவிட்டுள்ளார். அந்த நிபுணர் குழு 4 மாதங்களில் தங்கள் பரிந்துரைகளை மத்திய அரசிற்கு வழங்க வேண்டும் என்றும், அதன் அடிப்படையில் உரிய ஏற்றுக்கொள்ளத்தக்க நடைமுறைகளை மத்திய அரசு முடிவு செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.